காம்ரேட்ஸ், நேற்றைய தினமன்று பாலஸ்தீனால நடக்கிற இனப்படுகொலையை கண்டிச்சு, இந்தியாவுல தமிழ்நாட்டுல நம்ம சென்னையில வந்து ஒரு பேரணி ஒன்று மேற்கொண்டிருக்காங்க. அந்த பேரணியில கலந்துக்கிட்டவங்க, தோழர் திருமாவளவனும், தோழர் திருமுருகன், இயக்குனர் வெற்றிமாறன், அமீர், நடிகர்கள் பல பேரும் கலந்துக்கிட்டாங்க. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு போர் நடக்குதுன்னா, அதுல எந்த ஒரு போருமே அந்த ராணுவத்துக்கும், இன்னும் அடுத்த நாட்டு ராணுவத்துக்கும் தான் சம்மந்தமே தவிர, ஒரு பொதுமக்கள வந்து எந்த ஒரு இடையூறுமே இல்லாத நடக்கிறது தான் ஒரு நம்ம வந்து ஐநா சபையில இருக்கிற ஒரு ஒப்பந்தம். இது வந்து ஆக்சுவலா வந்து இந்த இந்த கட்டுப்பாட்டெல்லாம் மீறி வந்து பாலஸ்தீனம் நடந்துகிட்டு இருக்கு. இத எதிர்த்து எந்த ஒரு நாட்டு பிரதமரோ, இல்ல அதிபரோ யாருமே வந்து கொஸ்டின் பண்ண மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து கொஸ்டின் பண்ற வரைக்கும் நாங்க வந்து போராட்டத்த மேற்கொண்டுகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து விவாதம் வைக்கிறாங்க. இதுல இயக்குனர் வெற்றிமாறன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு நூற்றாண்டா நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பிளான் பண்ணி நடக்கிறது. இதனால வந்து ஒரு அந்த இனத்து மக்களையே அழிக்கிறதுக்காக இவங்க எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால வந்து அவங்களுக்கு வேணும்னே வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல தான் அவங்க தங்கியிருக்காங்க. எல்லா மக்களும் போயிட்டு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல போய் தங்கியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் மேல குண்டு போடுறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ல போய் தங்கியிருக்காங்க. அங்க போய் குண்டு போடுறது இப்படின்னு சொல்லிட்டு, உணவு, உடுத்த உடை எதுவுமே தராம வந்து ரொம்ப அவங்க வெளிய இருக்கு. அத உள்ள கொண்டு வந்து குடுக்கறதுக்கு அனுமதிக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு பெரிய கண்டனம் வச்சிருக்காரு. எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்குமுறையால் கொல்லப்படுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக நிற்கிறது தான் ஒரு கலைஞனா, ஒரு மனிதனா நம்ம எல்லாருடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணமாயிடும். ஆனா ஒரு நாடுக்கு, ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா, மௌனமா இருந்தா அதிகமா. அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாகக்கூடாது, போராடுவோம்.